ஒரு அழகான சம்பவம் சகோதரர்களே. உமர் ரலியல்லாஹு அன்ஹு சஹாபி. சொர்க்கத்துக்கு நன்மாராயம் கூறப்பட்ட மிகப்பெரிய சஹாபி. எனக்கு தெரியாது என்று சொன்ன ஒரு சம்பவம். ஃபாக்கிஹத்தம் வ அப்பா என்று அல் குர்ஆனுடைய வசனம் சூரா அபஸாவுடைய 31வது வசனம். ஒரு நாள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க மிம்பர்ல இந்த வசனத்த ஓதுனாங்க. பிறகு அவங்க கேட்டாங்க, பழம் ஃபாக்கிஹத்தன்னா பழம் என்று நமக்கு தெரியும். ஆனால் அப்பா என்றால் என்ன? அதன் பிறகு அவங்க சொன்னாங்க, இந்த அப்பா என்ற வார்த்தையுடைய சரியான அர்த்தம் எனக்கு தெரியாதுன்னு சொன்னாங்க. பின்னர் அவர்கள் தங்களை தாங்களே கடிந்து கொண்டார்கள். உமரே, குர்ஆன்ல உள்ள ஒரு விஷயத்தை நீ அறியாமல் பேச முயல்கிறாயா என்று சொன்னாங்க. அதன் பிறகு அவங்க சொன்னாங்க, குர்ஆன்ல உங்களுக்கு தெளிவாக விளங்கும் விஷயங்களை பின்பற்றுங்கள். தெரியாதவற்றை அதன் இறைவனிடம் ஒப்படையுங்கள் என்று சொன்னாங்க. சில உலமாக்கள் இந்த அப்பா என்பதற்கு விளக்கம் சொல்லியிருக்கிறாங்க. ஆனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு எல்லாத்தையும் எனக்கு தெரியும் என்று சொல்லல. தெரியாது, தெரியாது என்று சொன்னாங்க. இதுதான் உண்மையான ஒரு ஞானியுடைய அடையாளம். ஆனா இன்னைக்கு பார்க்கலாம் இல்லைங்களா, ஒரு விஷயம் தெரியாது என்று சொல்லிட்டா நம்மள ஆலிம் இல்லன்னு சொல்லிட போறாங்கன்றதுக்காக, அது, இது, இப்படி, அப்படி, அந்த மொழி நடையில இது, இவங்க இப்படி சொல்லியிருக்காங்க. என்னென்னமோ கொண்டு வந்து இழுத்து விடுறது. எதுவுமே சம்மந்தம் இருக்காது. அல் குர்ஆனை பற்றி தெரியாமல் பேசக்கூடாது சகோதரி நம்ம. இந்த தன்னடக்கம், இந்த பணிவு நம்ம கிட்ட வேணும். நமக்கு தெரியாது என்பதை ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும்.